சற்று அமைதியான சூழ்நிலையில் என் வார்த்தைகளை சிந்தித்துப் பாருங்கள், நன்கு விளங்கும் என்று கண்களில் நீர்மல்க மன்றாடினான் விபீஷணன். விபீஷணா, உன் விஷயத்தில் இதுவரை பாசத்தால் என் கோபத்தை அடக்கிக் கொண்டேன். அன்று குரங்கை உயிருடன் தப்பச் செய்த போதே உன் துரோக சிந்தனையை நன்கு உணர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அந்த தவறை இப்போது நீ சுட்டிக்காட்டி விட்டாய். என்னோடு பிறந்த தோஷத்துக்காக உன்னை உயிருடன் பிழைத்துச் செல்ல அனுமதிக்கிறேன். இலங்கையில் உனக்கு இடமில்லை. இங்கு இருக்கும் ஒவ்வொரு கணமும் இலங்கையின் அழிவுக்கு வழி செய்கிறாய். இப்போதே போய்விடு, என் முகத்தில் விழிக்காதே என்று சொல்லி முகத்தை திருப்பிக் கொண்டான். விபீஷணன் கண்களில் நீர் வழிய சிங்காதனத்தின் படிகளின் அருகே சென்று தலை தாழ்த்தி வணங்கினான். அண்ணா, தங்களின் கட்டளைப்படி நான் இலங்கையை விட்டு வெளியேறுகிறேன். கடைசியாக மீண்டும் ஒருமுறை தங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணியின் மங்கள வாழ்வை முடித்து விடாதீர்கள் என்று கூறிய விபீஷணன் இலங்கையை விட்டு புறப்பட்டு வான மார்க்கமாக சமுத்திர தீரத்தில் வானர வீரர்களுடன் தங்கியிருந்த ராம லக்ஷ்மணர்களிடம் வந்தான்.